ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு கட்லெட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அளவுகள் எதையும் மாற்றாமல் நான் சொல்கிற அளவுகளையே எடுத்து செய்யுங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்க தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்ச சேனக்கிழங்கையும் சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேனக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருப்போம். இப்போ தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். கேர்ஃபுல்லாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கையும் இது கூட சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கூட குறைய இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிருச்சு. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அளவுகள் எதையும் மாற்றாமல் நான் சொன்ன அளவுகளையே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.